தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். உண்மையாலுமே உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா சட்டமன்றத்தில் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டுக்கணும் முதலமைச்சர் தலைமையில். அதுதான் விஜயம் கேட்டார். ஏன் செய்யல? இதை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? இது எங்களுக்கு எதிராக இருக்குது, இதில் வந்து பல பேர் வந்து விட்டு போகுது, எங்களுக்கு இதில் குளறுபடி இருக்குன்னு தெரியுது என்பதனால ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக நான் இதை நிராகரிக்கிறேன், என் மக்களை நிராகரிக்க சொல்கிறேன். தைரியமாக சொல்லுங்கள் தம்பி. நான் வேறு யாரையே சொல்லலை, திமுகவுடைய தலைவரை சொல்லலை. ஒரு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? என் ஸ்டேட்டுக்குள்ளே என்ன வரணும் வரக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் அதை செய்யலை? திமுகவோட அந்த சிறப்பான அறிவு திருவிழா நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. திமுக கலாய்க்கிறது தானே? கலாய்க்கல, சிறப்பான அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்தலாம் அப்படிங்கிற அதைத்தான் நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு சொல்லி இப்போ மக்கள் கேட்டாங்கல்ல. கேட்குறேன்னா இல்லையா? நான் கேட்கல தம்பி. நீ நடந்து போற, 4 பேர் வரமாட்டான், டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற, புரியுதுங்களா? நீங்கள் போய் டீ கடையில் போய் டீ, ஒரு க்ரௌடு வந்துச்சு, ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, இவர் டீ குடிச்சிட்டு இருக்காரு, இவரை மாதிரி எவனோ ஒருத்தர் மேலே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. தம்பி, சாமானிய வீட்டு நபராக ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்டில் வந்தது எப்படி? அரசியல் களத்துக்குள் நீங்கள் வந்தது பிறகு நீங்கள் செஞ்சது என்ன? சினிமா துறையில் நீங்கள் எப்படி ஆக்கிரமிக்கிறீங்க? எல்லா பிஸ்னஸ்லையும் எப்படி கை வைக்கிறீங்க? உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி இவ்வளோ இடத்துல வந்து பரவி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்குனாக்கா அது ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. தாவேகா சார்பாக எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அது சம்பந்தமாக அமைச்சர் சேகர் பாபுட்ட வீட்டு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நானும் ரவுடி தான்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து கடைசி நாட்டில் வந்துட்டு போயிட்டாரு, இது அவ்வளோதான் சொல்ல முடியுன்ற மாதிரி கலந்து போயிட்டாருண்ணா. உண்மையாலுமே உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா சட்டமன்றத்தில் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டுக்கணும் முதலமைச்சர் தலைமையில். அதுதான் விஜயம் கேட்டார். ஏன் செய்யலை? அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் இதைத்தானே செய்திருக்கணும்னு தான் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கட்டும் பொதுமக்களும் கேள்வி கேட்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஓகே, நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றலை. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன்னு எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது 4 முறை அஃபிடவிட் நீங்கள் நீங்கள் ஏன் இதுக்காக நீதிமன்றத்தை இது வரைக்கும் நாடலை? வில்சனை வச்சுட்டு பயங்கரமாக வாசிப்பீங்களா எல்லாத்துக்கும், ஏன் அவரை கொண்டு போய் அனுப்பல? அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு கள்ள உறவில் நேரடியாக இருக்கிறீங்க பிஜேபியோடு என்பது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய முதல் தரப்பு வாக்காளர்கள், விஜய் சார்ந்து அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய குடும்பம்லாம் எதெல்லாம் வந்து போட பார்த்துருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரை நீக்கிட்டு அந்த பீகாரிலேருந்து வந்திருக்க ஒரு 6 லட்சம் பேர், அதை தாண்டி வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்து அதே அளவு இங்கே கணக்கு சமம் பண்ணுறது, இவங்களை தூக்குறது அங்கே சமம் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே எவ்வளோ பாப்புலேஷனோ அதே அளவு தான் வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி எல்லா நேமே எடுக்கிறாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி தாவேகா சார்பில் பல நபர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது காமன் ஓட்டர்ஸ்க்கு ரொம்ப ஒரு விஷயம் தம்பி, ஒரு மக்களை ஒரு விஷயம் போய் சென்றடையணுனாக்கா நீங்கள் அதை ரொம்ப எளிமைப்படுத்தணும் ஒரு திட்டத்தை. அப்போ தான் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ உள்ளடி வேலை பார்க்குறீங்கன்னு தான் யதார்த்தமான. எஸ்ஐஆர் பண்ணிக்கு அந்த பிஎல்ஓ கூட போகும்போது கூட நிறைய திமுகவினர் போகிறாங்க, அதில் கூட தாவேகாவினர் பெருசாக, அதாவது கூட போகும்போதே வந்து திமுகவினர் பல்வேறு அவங்கள வந்து வர வேணாம் அப்படி நம்ம தடுக்கிறதாவும் பல குற்றச்சாட்டுகள்லாம் வருதுண்ணா. அதை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க, இன்றைக்கு எதை எளிமைப்படுத்தணுன்ற ஒரு புரிதல் இல்லாமல் எங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஊருக்கு வெளியில் இருந்த டாஸ்மார்க்கை ஊருக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. தம்பி, நீங்கள் வடபழனி ஏபிஎம் ஸ்டுடியோக்கு வெளியில் போனீங்கன்னா இருக்குது, ஓகே, வலசர்வாக்கத்துக்குள்ளே போனீங்கன்னா இருக்குது, போரூரில் போனீங்கன்னா இருக்குது, அண்ணாநகரில் போனீங்கன்னா இருக்குது, எல்லாமே ஆன் தி மெயின் ரோடு, சிட்டிக்குள்ளே ஆன் தி மெயின் ரோடில் ஒயின் ஷாப்பு. இது வந்து நீங்கள் எவ்வளவு எளிமைப்படுத்துறீங்க பாருங்கள் அவனை குடிக்கிறதுக்கு. இதுக்கு பத்தாதுன்னு டெட்ராபேக் அறிமுகப்படுத்துகிற நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திட்டத்தை நீங்கள் புறக்கணிங்கள். ஏன் முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க? என்ன உங்களுக்கு அவ்வளோ பயம்? ஒரு முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குல்ல. இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை தூக்கிட்டு யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் யாருமே ஃபில் பண்ணி தராதிங்க, பார்த்துக்கலாம், அவன் ஒட்டுமொத்தம் எல்லாரும் பேரும் தூக்கிடுவானா பார்த்துக்கலான்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஃபில் பண்ண மாட்டாங்க. வேலை செய்கிறதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஊழியர்கள் தான், அரசு ஊழியர்கள் தான் பண்ணுறாங்க. அனுப்ப மாட்டேன்னு நீங்கள் சொல்லணும். 2வது விஷயம், இதை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? இது எங்களுக்கு எதிராக இருக்குது, எங்கள் வாக்குரிமைக்கு எதிராக இருக்கிறது, இதில் வந்து பல பேர் வந்து விட்டு போகுது, எங்களுக்கு இதில் குளறுபடி இருக்குன்னு தெரியுது என்பதனால ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக நான் இதை நிராகரிக்கிறேன், என் மக்களை நிராகரிக்க சொல்கிறேன். தைரியமாக சொல்லுங்கள். இதனால கோர்ட்டில் போச்சுன்னா உங்களுக்கு தானே பிரச்சனை வரும். என்ன வரும்?
முதலமைச்சருக்கு தான் பிரச்சனை. நீங்கள் தான் சொல்றீங்க நாங்கள் பார்க்காத வழக்கா, நாங்கள் பார்க்காத இதுவான்னு சொல்கிறீங்களே, பேசுங்க. மக்களுடைய வாக்குரிமைக்காக, மக்களை வந்து காப்பாற்றுவதற்காக, இந்த ஜனநாயகத்தின் முறைப்படி தேர்தல் நடப்பதற்காக ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சரால் சொல்ல முடியல? தம்பி, நான் வேற யாரையே சொல்லலை, திமுகவுடைய தலைவரை சொல்லலை. ஒரு முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? என் ஸ்டேட்டுக்குள்ளே என்ன வரணும், வரக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவர் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் அதை செய்யலை? அப்போ இதிலே புரியுது அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு கள்ள உறவு இருக்குன்ட்டு. இதை செய்து உங்களுக்கு திராணி இல்லைன்னும் பொழுது அப்போ நீங்கள் அறிவு திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழான்னு சொல்லிட்டு எங்களை வந்து நம்மளை முட்டாளாக்குறத நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கீங்க. விட்டுட்டு வெளியில் வாங்கன்ற நான். திமுகவோட அந்த சிறப்பான அறிவு திருவிழா நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ திமுக கலாய்க்கிறது தானே? கலாய்க்கல, சிறப்பாக நடத்துனாங்க. அதனால சொல்லுண்ணா. எத்தனை பேர் வந்திருந்தாங்க? நிறைய பேர் வந்திருந்தாங்க. முதல்வர் வந்து நிறையா நிர்வாகிகள், எம்எல்ஏ, மந்திரிகள்லாம் வந்திருந்தாங்க. முற்போக்கு புத்தக விழாலாம் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. கலைஞர் எழுதின புத்தகம் இருந்துச்சா? இல்லை, அப்படி இல்லை. கலைஞர் எழுதினது, பெரியாரிய புத்தகங்கள் அப்படிலாம் நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த 2 பேரும் தேடுற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் இருந்துச்சு, அது யாருது? அது என்ன ஃபோட்டோனா, ஸ்டாலின் வந்து ஏதோ புத்தகத்தை அப்படி தேடுறாரு, கூட புத்தகத்தெல்லாம் பார்க்குறாருண்ணே. பார்க்குறாரா தேடுறாரா? அவர் வேண்டிய புத்தகத்தை வேணா தேடி இருக்கலாம். ஒரு புத்தகத்தை எடுத்து இவர் பார்க்குறாரு ஸ்டாலின். குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி உதயநிதி உள்ளே புகுந்து அவரும் என்ன அப்பா பார்க்குறாருன்ட்டு இவரும் பார்க்குறாரு. ஏன்னா அதில் உதயநிதி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னன்ட்டு 4 நாளுக்கு அப்புறம், அதாவது அறிவு திருவிழா நம்ம நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அறிவு எட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்து 4 நாள் கழிச்சு தான் அவர் அறிக்கை கொடுத்தானே உங்களுக்கு தெரியுது. ஏனென்றால் இரவில் உதிக்கும் சூரியனுக்கு என்ன பகலில் நடக்கிறதுன்னு எப்படி தெரியும்? என்னண்ணா இரவில் எங்கண்ணா, காலைல தானே உதிக்கும் சூரியனு. பார்த்தது இல்லையா தம்பி? நீங்க எந்த சூரியனை சொல்லிட்டீங்க எனக்கு தெரியலண்ணா. தம்பி, அறிவில்லா ஆலயத்தின் அடுத்த புதுவரவே அன்பே அமுதே தென்றலே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே பலரச சுவையே, அதனுடைய மறு உருவமே இரவில் வந்து டார்ச்லைட்டோட உதிக்கும் உதய சூரியனே, இன்னொரு சூரியனே, அப்படிதான் நம்ம சொல்லணும். இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை கொடுத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆச்சு. 4 நாள் கழிச்சு தான் அவர் அறிக்கை கொடுத்ததே தெரியுதுனாக்கா அவ்வளவு தெளிவாக இருக்கிறீங்கல்ல, கேட்டா? அதையும் நிறைவு விழால சொல்லலான்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே. வேலை பழுவெல்லாம் இருந்திருக்கும், அப்புறமா சொல்லிக்கலாம்னு விட்டுருப்போம். வேலை பழுனா துணை முதல்வர் 1008 வேலை சுற்றிட்டு இருந்தாரா? என்ன வேலை பழு சொல்லுப்பா, என்ன செஞ்சுட்டாரு? இல்லைண்ணா, துணை முதல்வர் நிறைய இடத்துல ஆய்வு செய்யணும், வெளியில் போய் பார்க்கணும், செக்ரட்டரிஸ்லாம் வருவாங்க, கையெழுத்து போடணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும், எவ்வளோ வேலை இருக்கும். ஐயோ, அவர் என்னென்ன வேலை செஞ்சுருக்காரு நமக்கு தெரியும்ல தம்பி. ஃபார்முலா எஃப் ரேஸ், அந்த ஃபார்முலா கார் ரேஸ் ஒன்று நடத்துனாங்க, F1. அது தனியாக ட்ராக்ல நடத்துறது. நீங்கள் தனியாக ட்ராக் வச்சுருந்தீங்கன்றதுக்காக அதை ஊருக்குள்ளே நடத்துனது யாரு? இல்லை, தனியாக ட்ராக். அதான் புரியுதா? நீங்கள் வேறு எதாவது கனெக்ட் பண்ணி சிவானந்தா சாலை, இந்த சாலையில் அங்கெல்லாம் வந்து நடத்துனது யார்? நீங்கள் உங்களுடைய அறிவுடைய உச்சத்தை நம்ம அதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. எதை எங்கே நடத்தணும்னு தெரியல. 2வது, இவரின் அதிகபட்ச அறிவை வந்து உலக லெவல் வியந்து பார்த்த ஒரு விஷயம்னாக்கா, காசியப்பம் பாத்திர கடையிலேருந்து ஒருத்தன் கப்பு வாங்கிட்டு வந்தான். தம்பி, அவனுக்கு எவ்வளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு சிஎம்ஐயோ டெப்யூட்டி சிஎம்ஐயோ ஏமாத்தினா வச்சு உரிச்சிருவாங்கன்னு தெரியும். அவன் எந்திரிச்சு ஓடக்கூட முடியாது, மாற்றுத்திறனாளி. ஆனால் அவன் அவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக வரான் தம்பி. அது ஒரு 2 விதமான கப்போட ஒரிஜினல் வேர்ல்டு கப் மாதிரியா இருந்துச்சு கொண்டு வந்து, அப்போது அவனுக்கு உங்களுடைய அறிவின் தன்மை எவ்வளோ இருக்குன்றதை அவன் புரிஞ்சு வச்சுருக்கான்ல. உங்கள் அதிகாரி இருக்கிறீங்க, அமைச்சர் இருக்கிறீங்க, எம்எல்ஏ இருக்கிறீங்க, எம்பி இருக்கிறீங்க, உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, காவல்துறை இருக்குது. இதை தாண்டி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் 2 பேரை வந்து அவன் ஏமாத்திருக்கிறான். அவனை நீங்கள் கூப்பிட்டு போய் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சப்பி ஒரு யோசனை வேணாம். ஏண்டா, சிஎம்கிட்ட காட்டும் போது ஒரு கப்பாக இருக்குது, டெப்டி சிஎம்கிட்ட காட்டும் போது வேறு கப்பாக இருக்குது. ஒரு வேர்ல்டு கப்புக்கு 2 கப்பு கொடுப்பாங்களா? முதல்ல நம்ம கையளவில் எல்லாமே கிடச்சிருச்சு, மொபைலில் இருக்குது. நீங்கள் தட்டி பார்த்தீங்கனால வேர்ல்டு கப் எப்போ கலந்துக்கிட்டானா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் எவ்வளவு கான்ஃபிடண்டாக வந்து உங்களை ஏமாத்திருக்கானா? நீங்களாம் அறிவை பற்றியோ அறிவு திருவிழாவை பற்றியோ தளபதியை குறித்தோ பேசலாமா? முதல்ல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதுக்கு அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்தலாம் அப்படிங்கிற. அதைத்தான் நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு சொல்லி இப்போ மக்கள் கேட்டான்ல. கேட்குறேன்னா இல்லையா? நான் கேட்கல தம்பி, காமனாக எல்லாருமே அதான் கேட்டேன். அதை ஏன் நீங்கள் நடத்துறீங்க? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? உங்களுடைய வரலாறை பற்றி எங்களுக்கு தெரியும். உங்கள் வரலாறு என்ன? 75-76 வருஷம் கட்சி, அது எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கும். படிங்க அந்த வரலாறு. எனக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெருசாக போட்டீங்க, படிக்க சிரமமாக இருக்கா என்ன? அப்படி இல்லை, வரலாறு பெருசு தம்பி. அண்ணா தொடங்கிய கட்சியை ஆட்டையை போட்டது தான் உங்கள் வரலாறு. அடுத்தவர்கள் வரலாற்றை திருடுவது தான் உங்கள் தாத்தா காலத்து வரலாறு. வரலாறு என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் எல்லாம் அரசியல் வரலாறு குறித்து பேசும் அவல நிலை. வரலாற்றுக்கு பதில் சொல்லலாம், ஆனால்
சின்னதுக்கு இருப்பது வரலாறு அல்ல வயிற்றெரிச்சல், எகத்தாளம் பேசும் உண்மையற்ற உருப்படாத உதவாக்கரை சிறுசே, ஊழல் உங்கள் வரலாறு, வாரிசு அரசியல் உங்கள் வரலாறு, அதிகார துஷ்பிரயோகம் உங்கள் வரலாறு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு உங்கள் வரலாறு, கனிம வள கொள்ளை உங்கள் வரலாறு, காவிகளுடன் கள்ள உறவு உங்கள் வரலாறு, ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழர் நலனையும் உரிமையையும் தாரை வார்த்தது உங்கள் வரலாறு, பொய் உங்கள் வரலாறு, புரட்டு உங்கள் வரலாறு, திருட்டு உங்கள் வரலாறு, தானென்ற அதிகார திமிரு உங்கள் வரலாறு, பெரியாருக்கு வரலாறு உண்டு, வயதில் சிறியாருக்கு வரலாறு உண்டு, அதிகாலை 12 மணிக்கு கண்வெளிக்கும் சின்னஞ்சிறு அரியாருக்கு இது எதுவும் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட கோபம் உங்களுக்கு? தம்பி, உருட்டுறதுல உலக புகழ் பெற்றவர்கள் இவர்கள். இந்த உருட்டா எல்லா உருட்டும் தான். தாயம் பாசா எல்லா உருட்டும் இருக்கு தம்பி. இங்க பாரு, வரலாறுனா என்ன தம்பி, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க? ஹிஸ்ட்ரி. இவங்க வரலாறு தோணுன்னு வச்சுக்கேன், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பயாலஜி கூட வருது. என்னென்ன சொல்றீங்க? வரலாற்றுல பயாலஜிலாம் வரலாமா? ஆனா சயின்ஸ்னா அது பேசலாமா? தப்புனா அது தப்பு இல்ல, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ் தானே, நான் அதை தான் சொல்கிறேன். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பயாலஜி எல்லாமே உங்கள் வரலாறுல வருது. நாங்களாம் அதை பேசலை. நீங்கள் நாகரிகமான முறையில் அரசியல் செய்வது தான் நாங்கள் விரும்புகிறோம். நம்மளும் அப்படி தான் செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை தாக்குவதற்கு பெரிய மிசை, சின்ன மிசை, அண்டா குண்டா, டைரக்டர், சினிமாக்காரன், பாஸு, போஸு, லூஸுன்ட்டு பல பேரை வச்சுக்கிட்டு செய்கிறீங்களா செய்யலையா? நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு ஜென்சிகேட், ஒரு விர்ச்சுவல் வரையர் போதும் உங்களுடைய சம்பவத்தை எடுத்து முடித்து விடுவதற்கு. ஏன்னா உங்கள் வரலாறு என்ன, உங்கள் அப்பாவுடைய வரலாறு என்ன, உங்கள் தாத்தாவுடைய வரலாறு என்ன, நீண்ட வரலாறை பற்றி எங்களுக்கு தெரியும். உங்கள் அப்பாவுக்கு இருந்த வரலாறு தெரியும், நீங்கள் எப்படி உண்ணாவிரதம் தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியும், மவுண்ட் ரோடில் நடந்த வரலாறு எங்களுக்கு தெரியும், துபாயில் நடந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். சொல்கிறேன், முதலீடு சொல்கிறேன். அந்த மாதிரி பல வரலாறு உங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும். எல்லா வரலாறையும் நாங்கள் பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கிறீங்க. நம்மளுது இது தேவையா? நீங்கள் டீசெண்டாக அரசியல் பண்ண முடியல, அதுக்குள்ள இவருக்கு விருப்பம் இல்லையோ? ஒருவேளை பயம் வந்துருச்சானே? தம்பி, இன்ப நிதியை விட்டுருங்க, நீங்கள் அந்த தம்பியை ஒதுக்கி வச்சுருங்க, நீங்கள் உதயநிதிக்கு வாங்க. ஓகே. அனிதாவுடைய புகைப்பட திறப்பு விழா உண்ணாவிரதம்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு அதற்கு காலுக்கு பூ போட சொல்லி வந்தால்தான் உதயநிதி அவர்கள். அந்த மேடையில் உட்காந்து அழுகிற மாதிரி ஆக்டிங் போட்டவர் தான் அவர். அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு நிகழ்வை மறந்துட்டு கார் ரேஸ் நடத்திட்டு இருக்காரு தம்பி. அப்போ சென்னையை டெவலப் பண்றாங்கன்னா அப்படி கூட எடுத்துக்கலாம்ண்ணா. சென்னையில இப்படி ஒரு யார் டெவலப் பண்ணீங்க, எதை டெவலப் பண்றீங்க, எதுக்கு டெவலப் பண்றீங்க, யார் மைண்ட்ல உட்காந்தா யார் மைண்ட்ல இருந்து வெளியில போனான்னு எல்லாருக்கும் தெரியுதுல்ல, அப்பட்டமா தெரியுதுல்ல, தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்போ இவ்வளவு தெரிந்த பிறகும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து இப்போ இவங்க என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னாக்கா, உதயநிதி வைசஸ் விஜய்னு ட்ரை பண்றாங்க. சூப்பரா இருக்குமே கேமு. பொலிட்டிக்கல் கேம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா சொல்லிடுவேன் நான் ஏதாவது. சரி, நான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு தம்பி, நீங்க என்ன சொல்றது, உங்கள் வரலாறு என்பது எதுலேயே என்னது, எதுலேயே பூத்து எதுலேயே மலர்ந்து எது உள்ளே இருக்கின்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். தம்பி, உதயநிதி என்ற ஒரு நபரை நீ நடந்து போற, 4 பேர் வரமாட்டான், டீ கடையில் போய் டீ சாப்பிட்ற, புரியுதுங்களா? நீங்கள் போய் டீ கடையில் போய் டீ, ஒரு க்ரௌட் வந்துச்சு, ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, இவர் டீ குடிச்சிருக்காரு, இவரை மாதிரி எவனோ ஒருத்தர் மேலே டீ குடிச்சிட்டு இருக்கான் தம்பி. நான் நடந்து போகும்போது நிறைய பேர் ஸ்கூல் பசங்க வயசானவங்க டிட்டோ உதயநிதி மாதிரியே இருந்தான். அப்படியா? அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா தம்பி? அவரை மாதிரியே இருந்தான ஒரு வீடியோ பயங்கர வைரல் தம்பி. இப்போ டிப்பிக்கலாக அப்படியே இருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு என்னடா அது ஏன்னு பார்த்தா இல்லை ஒரிஜினல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் வரலாறுலாம் எனக்கு என்னென்ன ஒன்றும் புரியவே இல்லை. நேரில் பார்த்தீங்களா வீடியோஸ்லாம்? என்னது இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆடுற மாதிரியும் உதயநிதி கூட வந்து ஆடுற மாதிரி ஏஐ வீடியோஸ்லாம் தம்பி, அது வந்து இவங்க தேவையில்லாத வாய் விட்டுட்டு ஜென்சி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் வந்து உலக நாடுகளில் எங்கெங்க இருந்து அனுப்புகிறான், இங்கே உள்ளவன் செய்கிற வேலை கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் வரலாறு என்ன? மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு வெளியிருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஓனர் கதறாரு, கரெக்டுங்களா? உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிறது, இது உங்கள் வரலாறு. இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி இடத்தை ஆக்கிரமித்தது யார்? அந்த நிலத்தை வளங்களை விற்றது யார்? அதன் மூலம் வருமானம் பெற்றது யார்? சாமானிய வீட்டு நபராக ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்டில் வந்தது எப்படி? அரசியல் களத்திற்குள் நீங்கள் வந்தது பிறகு நீங்கள் செஞ்சது என்ன? சினிமா துறையில் நீங்கள் எப்படி ஆக்கிரமிக்கிறீங்க? எல்லா பிஸ்னஸ்லையும் எப்படி கை வைக்கிறீங்க? உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி இவ்வளோ இடத்துல வந்து பரவி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்குனாக்கா அது உழைப்பா வேற பிழைப்பான்றது தெரிஞ்சிடும். ஆட்சி மாறும் போது எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு
இவர் பேசின பேச்சு ஒன்றுமே இல்லை. மாட்டை காணானா புருஷனை காணான்றாரு அவர். இளமை புகுத்தி விடும்னு சொல்லி அவர் உளர்றாரு. பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் பலாத்கார போராட்டத்தில் பெரியார் கலந்துக்கிட்டாருன்னு அவர் பேசுகிறாரு. மதில் மேல் பூனை. இவர் இந்த பக்கம் மார்க் சொல்கிறன்ற பேரில் உளர்றதும், இவர் பேசக்கூடிய உதயநிதி சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் எவ்வளோக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கணும் பொழுது, நீங்கள் என்ன பெரிய அறிவு சார்ந்து என்ன தம்பி அறிவு சார்ந்து செஞ்சுட்டாங்க. இதில் எடப்பாடி நக்கல் வேற பண்ணுறாரு. காரு அது இல்லை, எடப்பாடி அதை தாண்டி அந்த கம்பராமாயணம் புக்கை வந்து அவர் தேடினார். தேடிக்கிட்டு இருக்காரு. சேக்கிலார் எழுதின கம்பராமாயணம் புக்கை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல அப்படின்னாரு. அப்போது சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை நீ தேடுறனா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அவருக்கும் கிடைச்சிருக்காது, இவருக்கும் கிடைச்சிருக்கு. இல்லை, அவர் வாய் தவிர சொல்லிட்டாருன்னா அதை உண்மை நினச்சிட்டு தேடுறியான்னு கேட்குறேன். என்ன சொல்கிறது, நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது ஒரே விஷயம்தான். துறை சார்ந்த புரிதலும் துறை சார்ந்த அறிவும் இல்லாத நபர்களை ஒரு துறையில் உட்கார வச்சாக்கா அந்த துறை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயல்படவே இல்லைங்கிறீங்களா? ஸோ சாராது இல்லைண்ணா, உதயநிதி அவர்கள் கையில் இருக்கிற ஒரு முக்கியமான இலாக்கா பலாக்காலாம் எதுவுமே உங்களுக்கு செயல்படுற மாதிரி தெரியல தம்பி. எனக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம், நான் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், இந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்தில் தாவேக்கா கலந்து கொண்ட அந்த நிகழ்வுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி? ஏன் தம்பி, இங்கே இருக்க ஸ்டேஜ் இந்த இப்படி போகலாம் 50 மீட்டரில், ஆனால் 10 கிலோமீட்டர் எங்களை வந்து சுத்த விட்டு வர வச்சதுங்க. அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த டிவிகே நபர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ரோட் ஷோ செய்வதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. நான் என்ன ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றேன். விஜய் அவர்கள் வந்தால் மட்டும்தான் கூட்டம் வரும்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்குது நீங்கள் பார்க்குறீங்களா? தலைமுறைகள் எப்படி மாறிக்கொண்டு வராருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனால் அவரே வரலன்ற இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா? தம்பி, குலைக்காத நாயின்றது ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், புரியுதா? இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட நபர்கள்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நம்ம இங்கே பேச வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து டிவிகேவை விட்டு விலகி அப்படியே திமுகவில் சேர்ந்துட்டான்னு ஒரு நியூஸை வைரல் பண்ணாங்க, பார்த்தீங்களா? முக்கியமான நியூஸ் அது. ஐயோ, என்ன ஐயோங்கிறீங்க? எவ்வளோ தாவே முக்கியமான நியூஸு அதானே அந்த பாட்டு 2 நாளாக வைரல் ஆகிட்டு இருக்குண்ணா. எங்கே கொஞ்சம் நான் பார்க்குறேன், கண்ணு மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இவன் ரோட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆடிக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்து, நீ கட்சி எப்படி வளர்க்குற பார்த்தியா? அவன் ரோட்டில் ஒரு பெண்ணோட ஆபாசமாக நடனம் ஆடி பப்ளிக்கில் லிப்கிஸ் அடிச்சுட்டு கிடக்கிறான் தம்பி. அவன் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை இந்த வான்கோழி நச்சுக்கணும்னு கலைஞர் எழுதி படித்தானான்னு கூட தெரியல. அதே மூடில் இருந்துட்டு அந்த பிள்ளை ஆடிக்கிட்டு எப்படா டைம் கிடைக்குன்னு பார்த்து பப்ளிக்ல வச்சு கவிட்டான். பார்த்தேன் கிஸ் அடிச்சு அவனை கொண்டு வந்து திமுகவில் சேர்த்து எம்எல்ஏ முன்னாடினா எம்எல்ஏ முன்னாடி தான் கட்சியில் சேர்றான். மதுரவாயில் தொகுதின்னு நினைக்கிறேன், காரப்பக்கம் கணபதினு நினைக்கிறேன். கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துட்டு இங்கே வந்து டிவிகே நபர் இங்கே வந்துட்டாங்க. இதுக்கு பல நபர்கள் வந்து டிவிகே எதிர்த்து ட்விட்டு போடுறாங்களாமா. ஜென்சிக்கிட்டுக்கு இப்பயாவது அறிவு வச்சுட்டு, உங்களுக்கு அறிவு வருதா? ஏன்டா அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கின்ற கூட. அப்போது திமுகவில் யார் மாதிரி நபர்கள் நீங்கள் சேர்க்குறீங்க, யாரை வச்சு கட்சி வளர்க்குறீங்க? இந்த 10 ரூபா பாட்டில் இல்லாட்டி பால் பாட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிறவன் இவங்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் எங்களை குறை சொல்லிட்டு இதில் அறிவு திருவிழா. எப்படியா இருந்தாலும் இந்த வாரியர்ஸ் எப்படியோ தூக்கிட்டு வந்து பிடிச்சிடுறாங்கல்ல தம்பி. நான் பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் வாரியர்ஸ்ட்டை வச்சுக்காத, அவன் கருவில் இருக்கிறத கூட ஸ்கேன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு. விச் மீன்ஸ் கருனா நீங்கள் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பீங்களா, அதை சொல்கிறேன். நீங்கள் வேறு எங்கேயாவது போயிடக்கூடாது. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அட்டகாசத்தையும் வாரிசு எடுத்து போட்டு அவங்க முகத்தில் கிழிக்கிறங்கணும் பொழுது இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கணும். படிடான்ற மாதிரி இவனுங்களை ஏதாவது அறிவு இருந்தால் நம்ம ஜென்சிக்கிட் முன்னாடி இப்படி செய்கிறோமே, அவன் என்னென்ன நிகழ்ச்சி செஞ்சுருக்கிறான், அவன் யாருன்னு எடுத்து போட்டுருவான்னு யோசிச்சிருப்பேன். அறிவு கிட்டத்தனமாக செஞ்சு விட்டு நான் எங்களுக்கு தான் அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு கூவிட்டு ஓடுறேனாக்கா தம்பி, எப்பயுமே இருக்கிறவன் வந்து பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டான். இல்லாதவன் தான் வந்து உட்காந்து கத்திக்கிட்டு கூவிட்டு கிடப்பான். அதான் வரலாறு. புரியுதா உங்களுக்கு? இல்லை, அந்த அறிவுத்திருவிழாலே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட உதயநிதிக்கு அவ்வளோ புகழ்ந்து பாடுறாங்க. உதயநிதி வந்து கலைஞரை மிஞ்சிட்டார், ஸ்டாலினை மிஞ்சிட்டார், உழைப்பில் எல்லாரையுமே மிஞ்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த உழைப்பில்? கட்சி பணிகள், ஆட்சி பணிகள், இதை சொல்கிறேன். இந்த பணிகளில் வந்து இவங்க 2 பேரையும் மிஞ்சிட்டாரு. எந்த உழைப்பு? அதானே கட்சி பணி, ஆட்சி பணி, மக்கள் பணி, இந்த பணியில் மிஞ்சிட்டாருன்றாங்க. எதுக்குன்னு இப்படி பேச சொல்லுங்க? வெண்பணி, நவம்பர் மாதம் பணி, எங்களுக்கு பிடிச்சது சனி, ஏதாவது சொல்லுங்க. இவர் உண்மையிலுமே உதயநிதி அவர்கள் அவர் ஒரு விஷயத்தை ஒரு திட்டத்தை முன்னெடுத்து ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு ஏதாவது சொல்லுங்கள்.
நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர், மக்களை நேசிக்கக்கூடிய நபர்களை ஒரு திட்டத்தை நீங்கள் யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமலஹாசன் வச்சது. ஆமாம். ஒவ்வொரு ஸ்கீமும் நீங்கள் அறிவிச்சது ஒரு நாம் தமிழ்லேருந்து ஒரு ஸ்கீமை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் வந்து அன்புச்சோலை அன்புச்சோலை நீங்கள் பண்ணிருக்கீங்க. பல ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கட்சி இனிஷியேட்டிவ் பண்ணதான். நீங்கள் என்னடா பண்ணிருக்கனாக்கா அடுத்தவங்க கட்சியிலேருந்து ஆளை தூக்கி கொண்டு வந்து உங்கள் கட்சியில் உட்கார வச்சுக்க வேண்டியது. ஜெயலலிதா அம்மா பார்த்தாக்கா பம்மிக்கிட்டு காலிலே விழுந்துக்கிட்டு இருந்த நபரில் பாதி நபர்கள் தான் இப்போ உங்கள் கட்சியில் உட்காந்து அல்சாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? மந்திரிங்க ஏகப்பட்ட பேர் அங்கேருந்து வந்தவங்க. சேகர் பாபுலாம் அம்மா கீழே இருந்து பார்த்ததுலாம் அந்த ஃபோட்டோலாம் மந்தையில் இருந்துச்சு. இருக்க ஆடுகள் போல வந்து ஒரு ஆடு வந்தோடனே பல ஆடு இங்கே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஆடுன்னு ஆடிக்கிட்டு அறிவு திருவிழான்றீங்க. வெக்கக்கேடு. நடப்பு அரசியல் பற்றி நீ நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி.